ஒருத்தர் 10,000 பணம் இருக்குன்னா, ரூ. 2,500 அவருக்கு புடிச்ச நிஃப்டி 50ல வாங்கிக்கலாம். நிஃப்டி 50யே என்ன கேட்டா முறையா வாங்குறவங்க, இல்லாட்டா நிஃப்டி 500 வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கும். இன்னொரு ரூ. 2,500 வந்து ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுருங்க. இதுல ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் எல்லா கேட்டகரி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பிரெடாமினன்ட்டா இதுல இருக்கும். 3வது இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்னன்னு சொன்னா மல்டி அசெட். இந்த மல்டி அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரீட் இருக்கும், இன்பீட் இருக்கும், இன்டர்நேஷனல் ஆப்ஷன் இருக்கும், டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும், க்ரூட் ஆயில் இருக்கும். எல்லாமே இந்த மல்டி அசெட்ல உங்களுக்கு வந்துரும். நிஃப்டி 50 இல்லைன்னா நிஃப்டி 500, ஃப்ளெக்ஸி கேப், இன்னொன்னு மல்டி அசெட், இன்னொன்னு மல்டி கேப். மல்டி கேப்ல என்ன இருக்கும்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், இது எல்லா கேட்டகரியும் வந்துடும். இப்போ உங்களுடைய 10,000 முதலீடு கோல்டு சில்வர்ல இருக்கும், ஈக்விட்டிலேயே ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்ல இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா அசெட்ஸும் உங்க 10,000 பணத்துல